ரைட்ரா ரைட்டு ஷோ போகிற போக பார்த்தா நம்ம யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோனோ அவங்கள ஜெயிக்க வச்சுருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் ஷோவை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. மலையாள பிக் பாஸில் இந்த வருஷம் என்ன நடந்துச்சோ அது ஒருவேளை தமிழ் பிக் பாஸில் நடந்துருமோ அப்படின்னு சில பேர் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கான ஞாயிற்றுக்கிழமை எபிசோடை பார்த்தேன். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் அந்த படத்தை வந்து காலையில் போய் பார்த்துட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக ஊர் சுற்றிட்டு, ஏன்னா இன்றைக்கி எதுவுமே இருக்காதுன்னு நான் நினச்சி நான் போயிட்டேன். ஆனால் போன பிறகு தான் ப்ரோமோ பார்க்கும்போது ரைட்டரா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் பார்த்தேன். முதல்ல அவதார் படத்தை அவதார் பார்ட் 3 யாரெல்லாம் தியேட்டரில் போய் பார்க்கலையோ தயவுசெய்து போய் பார்த்துருங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பர்சனலாக ஒரு படத்தை பார்த்து எனக்கு வந்து இந்த அளவுக்கு புல்லரிச்சது வந்து இந்த படத்தை பார்த்து தான். ஏன்னா அந்த படத்தினுடைய க்ரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த இமேஜினேஷன், ஜேம்ஸ் கேமரனுடைய அந்த ஒரு கற்பனை திறனுக்கு சீரியஸ்லி வந்து ஈஸ் எ காட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, காட் ஆஃப் இமேஜினேஷன். இப்படிலாம் ஒருத்தரால் யோசிக்க முடியுமா? இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு உயிரினங்கள், அவர் வந்து அந்த படத்தில் காட்டியிருக்கிற ஒவ்வொரு உயிரினங்கள், அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்ட்ரக்சர், அதுக்கான பவர், யோசிச்சு மனுஷன் ஒரு கிரகத்தை அப்படி செதுக்கியிருக்கிறாப்புல அவருடைய இமேஜினேஷன். அதில் ஹைலைட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா? வேறு வழியே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது ஜேம்ஸ் கேமரோனுக்கு வந்து ஆன்மீகத்தில் அவருக்கு வந்து நம்பிக்கை ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கேன். அதை அந்த படத்தில் அழகாக அவர் காட்டியிருக்கார். அந்த கடைசியில் யாருமே மொத்தமாக முடிஞ்சிடா, நம்ம இதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ஜெயிக்கவே முடியாது, நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு தருவாயில் அவருடைய ஆன்மீக சிந்தனை, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வரும் உங்களை காப்பாற்ற. நோவா அப்படிங்கிற அந்த கிரகத்தினுடைய கடவுள் அவங்க வந்து ஐயோப்பா பிச்சுட்டாப்புல. அவதார் 1 எப்படி இருந்துச்சோ அதை விட பிரம்மாண்டமாக அவதார் 2 இருந்துச்சு, அதை விட பிரம்மாண்டமாக அவதார் 3 இருக்குது. சீரியஸாக போய் பார்த்துருங்க. ஸ்டோரி நல்லா இல்லைன்னா தயவுசெய்து எந்த ரிவ்யூஸும் பார்க்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் போய் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள். நான் இப்போயே சொல்லிக்கிறேன், எடுக்கிறதுக்குள்ளே போய் பார்த்துருங்க. இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இதெல்லாம் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்தோமே அப்படின்னு அந்த ஒரு திருப்தியோடு வந்து நான் பிக் பாஸை பார்த்தேங்க. பார்க்கும்போது தேவையில்லாத சண்டைகள் வந்து நிறையா வந்துச்சு. இந்த சண்டை எதுக்காக வந்துச்சு? ஏன்னா இப்போ நான் வந்து திவ்யா ஒரு பிஆர் இல்லையா, ஸோ அதனால் திவ்யா சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. என்னடா இது அப்படின்னு நான் பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு 2-3 வாட்டி நான் பார்த்தேன், மறுபடியும் பார்த்தேன் என்ன நடந்துச்சு. ஏன்னா தெளிவாக சொல்லணும்ல, கரெக்டாக சொல்லணும்ல. அதை வந்து சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. அவ்வளவு நேரம் பார்த்து கடைசியில் எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். தலைவலிக்கு இது காஃபி போட்டு குடிச்சிட்டு நைட்டு நடுராத்திரி 2:30 மணிக்கு நான் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, பேசின விஷயத்த பேசின மாதிரி சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும். நம்மளுடைய யூஸுக்கு ஏற்ற மாதிரி திருச்சி பேசுவது அப்படிங்கிறது வந்து நல்லது கிடையாது. அதை வந்து நான் சில பேருக்கு இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். அதை வந்து நான் டேரெக்டாகவும் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லிக்கிறேன். முதல்ல போவோமா எபிசோட்குள்ளே? போன உடனே கமருதனுக்கும் அரோராவுக்கும் ஒரு பிரச்சனை. இவன் லிட்ரலாக கமருதன் அப்படிங்கிற இந்த பொம்பளை பொறுக்கி இவன் வந்து பார்வதியை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டான். இவன் பேசின பேச்சுக்கு. நேற்றுக்கு என்னடானா, அரோராவை பற்றி பேசினீங்கன்னா அசிங்கமாக கேட்பேன்னு பார்வதி கிட்ட சண்டை. இன்னைக்கு என்னடானா, பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக நீ எத்தனை வாட்டி என் கூட நெருங்கி பழகிருக்கன்னா அரோரா கிட்ட சண்டை. யாரா நீ? ஆக மொத்தத்தில் 2 பெண்களையும் வச்சு விளையாடி இருக்கிறது இவன். புரியுதுங்களா? இவனை எக்ஸ்போஸ், இந்த 2 பெண்களும் சேர்ந்து இவனை எக்ஸ்போஸ் பண்ணாமல் மாறி வந்து அவங்களோட கருத்துக்களை வச்சு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இவங்க தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. பார்வதி அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த கமருதீன் வர்சஸ் அரோரா அந்த சண்டைனா, நேற்று எபிசோடில் ஒரு கேள்வி விஜய் சேதுபதி கேட்டிருப்பாப்புல. கமருதன் வந்து நான் திவ்யா கிட்ட ஜென்யூனாக தான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. திவ்யாவும் எனக்கு ஜென்யூனாக அது ஃபீல் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அரோரா வந்து இல்லை, அது வந்து அப்படி இல்லை, அவர் வந்து ஜென்யூனாலாம் சாரி கேட்கல, அவர் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்காக மாற்றிக்கலன்னா நமக்கு ஓட்டு வராதோ அப்படிங்கிறதுனால தான், ஆக்சுவலாக அதான் உண்மை, அதனால் அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அரோரா வந்து சொல்லிட்டாங்க. அரோரா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேம் விளையாட மாட்டாங்க, ஆனால் கேம் தெரியும். ஷீ நோஸ் வேர் டு ஸ்டார்ட் வேர் டு ஸ்டாப், எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறது அரோராக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இத்தனை நாட்கள் அரோரா வந்து எதுவுமே பண்ணலனாலும் இவ்வளவு நாள் அவங்க வந்ததுக்கான காரணம் தான். இந்த ஒரு திறன் திவ்யா கிட்ட இல்லை.
அது வந்து ஒரு ஆப்சன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பார்த்துட்டேன். இந்த ஒரு ஃபைட்டு தேவையில்லாமல் கமருதீன் வந்து என்ன பண்ணுறான்னா 2 பெண்களை வச்சு கேம் விளையாடுறான். கடைசியில் வந்து கைத்தட்டல் யார் வாங்குறது? கமருதீன் தான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஆடியன்ஸு பார்வதியை ஏதாச்சும் சொன்னால் கை தட்டுறாங்கன்னு ஒன்று சும்மா பார்வதியை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் கூட உட்காந்துக்கிட்டு தடவும் போது நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். பார்வதியினுடைய மார்பகத்தில் கமருதீன் அந்த கையை எடுத்து வைக்கிறதே பார்வதி தான், மார்பகத்தில் கமருதீன் வச்சு தடவராப்புல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. நேற்றுக்கு என்ன சொல்கிறான், உன் கூட ரொமான்டிக் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்கிறான். அப்போ நீ வந்து ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறேன் தானே அர்த்தம். என்னதான் பார்வதி வந்து ஒரு கேடுகட்ட ஒரு பிறவி அப்படின்னாலுமே பார்வதி சொல்றது அந்த இடத்துல ப்ரூவ் பண்றான்ல அவன். சரிங்களா, அரோரா விஷயத்திலும் இதே தான் பண்றான். பார்வதி கூட சண்டைனா அரோரா கூட போய் சேர்ந்துக்கிட்டு பார்வதி அட்டாக் பண்றது, அப்புறம் பார்வதி கூட வந்து சேர்ந்துக்கிட்டு அரோராவை அட்டாக் பண்றது. இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வரும் பொழுது, அதாவது இவங்க ஒருத்தர் மாற்றி சண்டை வரும் பொழுது அரோராக்கு ஆப்போசிட்டா நீ என்னெல்லாம் பண்ண என்னை வச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது, பார்வதிக்கு ஆப்போசிட்டா நின்று நீ என்னெல்லாம் பண்ண என்னை வச்சு. இவன் நம்ம மன்மத குஞ்சு மாதிரியும் இவன் பின்னாடி. இதுதான் தப்பு. அந்த 2 பெண்களை செருப்பால் அடிக்கணும். அவங்க போய் இவனை உசுப்பேற்றி விட்டாங்க. இவனை ஒரு ஹீரோ மெட்டீரியல் கிங் அது இதுன்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டதுனால தான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் அவன். ஆக்சுவலாக இன்னைக்கு கமருதீன் எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது, விஜய் சேதுபதி ஒரு வார்த்தை கேட்கல, அது வந்து அவங்களோட பிரச்சனை, நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு போயிட்டாப்ல. வராரு, பேசுகிறாரு, அவர் டிடிஎஃப் டாஸ்க்கை பற்றி பேசுகிறாரு, கனி அவர்களை எவிக் பண்ணார். கனி அவர்களோட எவிக்ஷன் 100% அன்ஃபேர். எதுக்கு சுபிக்ஷாவை எதுக்காக வச்சுருக்கீங்க? இந்த பாட்டு கேட்குறது தானே. அவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணுக்கு அப்போ கூட அறிவு வரல. அவர் ஓப்பனாகவே சொல்கிறாப்புல, உன் தம்பி சொல்லியுமாமா நீ இன்னும் பாடுற. நேற்று இவர் தான் சொன்னார் பீட் பாக்ஸிங் தப்பு இல்லை, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாப்புல. இன்றைக்கி பாடுறனோடனே மாற்றி பேசுகிறாரு விஜய் சேதுபதி. அந்த பொண்ணு மறுபடியும் அதே தான் பண்ணுது. நம்ம ஒன்றும் சொல்கிறது கிடையாது. சீரியஸ்லி கனி அவர்களை வச்சுருக்கணும். அவங்க ஏவியில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க டாஸ்க் விளையாண்டதெல்லாம் போடவே இல்லை. கனியுடைய ஹைலைட்டே அதான். டாஸ்கில் எவ்வளவு அடிபட்டாலும் ஸ்போர்ட்டிவாக அவங்க விளையாடி இருக்காங்க. எல்லா டாஸ்க்குமே அதை போடவே இல்லை. ஏவியில் அவங்க டாஸ்க் விளையாண்ட பார்ட்டே இல்லை. இந்த சீசனுடைய ஏவி மட்டும்தாங்க இருக்கிறதுலே மொக்கையான ஏவி. அது போயிட்டு இவர் போயிடுறாப்புல, எபிசோடை முடிச்சு போயிடுறாப்புல. அப்போ தான் ஒரு பிரச்சனை, ஒரு பஞ்சாயத்து வருது. இந்த பஞ்சாயத்தை வந்து ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான். ஆக்சுவலாக எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டலை, ஷோவில் காட்டலை. திவ்யா பேசுகிறத தான் காட்டியிருக்காங்களே தவிர்த்து திவ்யா வந்து சுபிக்ஷா கிட்ட பேசுகிறாங்க, சும்மா பேச மாட்டாங்க இல்லையா. சுபிக்ஷா என்னமோ கேட்கறதுக்கு தான் அவங்க பதில் சொல்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை காட்டலை. அதை காட்டாதனால இது திவ்யா ஆரம்பித்த ஒரு ஃபைட்டாக வந்து மாறி போச்சு. ஓகே, நீங்கள் நல்லா கிளியராக பார்க்கலாம். அந்த இடத்துல கட்டு இருக்கும். ஆரம்பித்து பேசுகிறாங்க. எதுக்காக இந்த பேச்சு வந்துச்சுன்னு எனக்கு தெரில. மேபி விக்கல்ஸ் வந்து இந்த டிடிஎஃப் அந்த பாஸ் வந்து திவ்யாவுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவார். அதே மாதிரி திவ்யாவும் விக்கல்ஸ்க்காக ஒரு ரீசனை சொல்லுவாங்க. இப்போது விஜய் சேதுபதி வந்து கரெக்டாக விக்ரமை பற்றி பேசும்பொழுது மட்டும் கட் பண்ணுறாப்புல, பார்வதியை பற்றி பேசும்பொழுது திவ்யாவை கட் பண்ணலை, அதை அலோவ் பண்ணுறாப்புல. அவருடைய ஃபேவரட்டான ஆட்களை வந்து பேசும்பொழுது கட் பண்ணுறாப்புல. கட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் நேரடியாக வாங்க சுத்தாதீங்கன்றாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இதே தான் கமருதீனுக்கும் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு வகையில் தான் பேச தெரியும். இப்போ கானா வினோத்துக்கெல்லாம் டாஸ்கே புரியாது, ஆனால் அவரை வச்சு நீங்கள் ஷோ நடத்துறீங்க இல்லையா. அதே மாதிரி தான் இவங்களால எப்படி கன்வே பண்ண முடியுமோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன் என்ன ஆகிடப்போகுது, வெயிட் பண்ணி கேளுங்க. நடுவுலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க, நடுவுலேயே வந்து அவங்கள வந்து நீங்கள் ஒரு மாதிரி கலாய்க்கிறீங்க. அது வந்து தப்பு இல்லையா? எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் அவர் அதே தான் பண்ணுறாப்புல. அவனுக்கு எப்படி சொல்ல வருமோ அப்படி தாங்க அவனால் சொல்ல முடியும். உங்களுக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அப்படி யாராலுமே பேச முடியாது. விக்கல்ஸ் மாதிரி கிடையாதுல்ல. எல்லாரும் நடிப்பு அரக்கணும் ஆயிட முடியுமா? இது விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து அதை எப்பயுமே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி தான் சுபிக்ஷா வந்து என்னமோ கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கரெக்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சுபிக்ஷா வச்சு ஏதோ வந்து கேம் ஆடுறாரு, நீங்கள் விட்டு கொடுங்கன்னு விட்டு கொடுக்குறாப்புல, அது மாதிரி எதுமோ சொன்னாங்க. அது கேட்க வரும்பொழுது தான் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரூல்ஸே மீறாத சுபிக்ஷா எதுக்காக ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுபிக்ஷா மேபி வந்து நான் பிக் பாஸ் ரூல்ஸை மீறினது கிடையாதுன்னு எதனா சொல்லியிருக்கலாம், தெரியல. இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்கும்போது விக்கல்ஸ் உள்ளே வராப்புல. வந்த உடனே அவருக்கு ஆக்சுவலாக வந்து விக்கல்ஸ் வந்து திவ்யா வந்து டார்கெட். ஏன்னா முன்னாடியே விக்கல்ஸ், கனி, சபரி, சுபிக்ஷாவா அரோராவா தெரில, ஒரு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து ட்விட்டரில் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. நான் வேணும்னா யாருக்கு வேணும்னு கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புகிறேன். விக்கல்ஸ் வந்து இனிமேல் என்னுடைய டார்கெட் வந்து திவ்யா தான். திவ்யா என்ன பேசினாலும் நம்ம அதை கடந்து போகக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திவ்யா வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி பேசி பாராட்டு வாங்கிட்டு பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இனிமேல் அதை அலோவ் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பேசினாலும் நம்ம டிஃபெண்ட் பண்ணி பேசணும். இனிமேல் அவங்கள நம்ம பெர்ஃபார்ம் பண்ண விடக்கூடாது அப்படின்னு உட்காந்து பேசியிருப்பாப்புல. அதே மாதிரி ஒரு சுபிக்ஷாவை இழுத்ததுமே அன்ன்ற ஸ்டாண்டில் உள்ளே வந்துடுறாரு. அந்த ஸ்க்ரீனை சாத்திரி பேசின அந்த ஒரு விஷயத்தில் தானும் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாப்புல. அதுக்கு முன்னாடி பார்வதி கூட ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பார்வதி இப்போ யார் இருக்கணும் யார் போகணும், கனி வெர்சஸ் சாண்ட்ரான்னு வந்து நிற்கும் பொழுது பார்வதி சாண்ட்ரா இருக்கணும் கனி போகணும்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே கனி இருக்கணும் சாண்ட்ரா போகணும்னு சொல்கிறாங்க. கனி வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கனி பேரை எடுத்து அனௌன்ஸ் பண்ண உடனே பார்வதி வந்து சாண்ட்ரா காதில் என்ன ஓதுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வன்மம் பற்றி உன் மேலேயும் என் மேலேயும், அதாவது 2 பேரை கூட்டு சேர்க்குது. பா இன்றைக்கி தாங்க எனக்கு புரியுது எவ்வளோ வன்மத்தில் இருக்காங்களே உன் மேலே அப்படின்னு சொன்னோடனே இதை திவ்யா கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு திவ்யா இந்த மாதிரி நீ வந்து பார்வதி இந்த மாதிரி வந்து நீ ராங்காக மேனிப்புலேட் பண்ணாத, அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் நீ வந்து சொல்லி நீ வந்து மேனிப்புலேட் பண்ணுற தப்பு, யாருமே அப்படி சொல்லலை. இப்போ 2 பேரில் ஒரு ஆப்ஷன் என்ன கேட்டால் சாண்ட்ராவா கனியான்னு கேட்டால் நான் கனிக்கு தான் போவேன். ஏன்னா சாண்ட்ராவை விட 1000 டைம்ஸ் பெட்டர் பிளேயர் கனி. அந்த அன்பு கேங்கிற ஒரு கேங் அவங்க ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் டாப் 5 அவங்க இருந்திருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணது தான் அவங்களுடைய பெரிய தப்பு. அதனோட டவுன்ஃபால் அவங்களுக்கு அதுக்கப்புறமா வந்து ஏறவே இல்லை எங்கேயுமே. ஸோ எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க. பார்வதி அந்த இடத்துல வந்து தப்பாக ஒரு விஷயத்த வந்து அவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சொல்லி வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுறது. அப்போ அதை திவ்யா பார்த்துட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஐயோ கேட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி உழுந்தடிச்சு ஓட, திவ்யா வந்து நீ நில்லு நான் பேசணும், நீ எப்படி வந்து இப்படி சொல்லிட்டு நீ பாட்டு போயிட்டே இருப்பியா அப்படி இப்படின்னு திவ்யா வந்து கேட்க அந்த சைடு பார்வதி கத்திட்டு போகிறாங்க. அந்த ஒரு ஹீட் அங்கே இருக்குது. அப்போ அந்த சமயத்தில் சுபிக்ஷா கேட்கும்போது அங்கே ஒரு சண்டை வருதுங்க. ஆக்சுவலாக எல்லாரும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா எதுக்கு தேவையில்லாமல் விக்ரம்னுடைய மனைவி பேரை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அங்கே எக்ஸாக்டாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சு வந்துட்டு இருக்கும் பொழுது விக்கல்ஸ் வராப்பில் நான் வந்து என்றைக்குமே ரூல்ஸ் மீறினதில்லை அப்படின்னு, நான் விதிமீறல் எதுவுமே பண்ணதில்லை அப்படின்னு திவ்யா வந்து சொல்லுவாங்க ஒரு இடத்துல. அந்த பாயிண்ட் எப்படா பாயிண்ட் கிடைக்கும் நம்ம உள்ளே புகழலான்ட்டு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த பாயிண்ட்டை திவ்யா சொன்ன உடனே விக்கல்ஸ் உள்ளே பாஞ்சிட்டார். அது எப்படி நீங்கள் வந்து விதிமீறல் பண்ணலைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் வந்து வீட்டை பெருக்காமல் ஜெயிலுக்கு போகாமல் எவ்வளோ நேரம் பிரச்சனை பண்ணீங்க, அதுக்கு பேர் விதிமீறல் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர இவங்க மறுபடியும் அப்படியாங்க நீங்கள் எதுக்குங்க அப்போ ஸ்க்ரீனை மூடி வச்சுட்டு பேசுனீங்க அப்படின்னு ஏற்கனவே திவ்யா இந்த பாயிண்ட்டை எல்லாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் வந்து பிக் பாஸை மதிக்கிறேன், நான் மட்டும்தான் பிக் பாஸை மதிக்கிறேன்னு சொல்லக்கூடிய விக்கல்ஸு எதுக்கு ஸ்க்ரீனை மூடிட்டு பேசினாரு? ஆக்சுவலாக பிக் பாஸ் எதுக்காக இந்த ஸ்க்ரீனை தூக்குவேன்னு சொன்னாருன்னு யாருக்குமே தெரியாது. ரியல் ரீசன் யாருக்குமே தெரியல, வெளில போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது விக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, திவ்யாவும் ஒரு பக்கம் கத்துறாங்க. விக்கல்ஸ் வந்து அவங்க கத்த ஆரம்பிக்கல. அப்படி வந்து இந்த கேள்விகள் கேட்ட உடனே விக்கல்ஸ் வந்து கத்துறாப்புல, ரைஸ் ஆகுறாப்புல, கத்துறாப்புல. நீங்கள் வந்து உங்களை தாங்க 15 நிமிஷம் வந்து கிளின்னு கிழிச்சாங்க, நீங்கள் தானேங்க வந்து பேச விட மாட்டீங்க, பாயிண்ட் வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் வந்து பேசுகிறார். இப்போது அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னா, இப்போ எதுக்காக கத்துறீங்க விக்ரம்? ஓ உங்கள் வீட்டில் வந்து சொன்னதுனால கத்துறீங்களா, உங்கள் வீட்டில் வந்து கத்தி பேச சொன்னதுனால கத்துறீங்களா? இந்த வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. பொண்டாட்டி அப்படிங்கிற வார்த்தை அங்கே வரவே இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் வேணால் மறுபடியும் எபிசோடு போட்டு பாருங்கள். அடுத்து விக்கல்ஸ் இந்த பாயிண்ட்டை வந்து திவ்யா சொன்ன உடனே விக்கல்ஸ் வந்து நாங்கள் பேசுறது உங்களுக்கு எப்படிங்க, நாங்கள் வந்து பேசிக்கிட்டது உங்களுக்கு எப்படிங்க தெரியும், நானும் என் பொண்டாட்டியும் பேசுதா, அப்போ நீங்கள் ஒட்டு கேட்டீங்களா அப்படின்னு பொண்டாட்டின்ற ஒரு பேரை விக்கல்ஸ் தான் எடுக்கிறாப்புல. திவ்யா சொன்னது உங்கள் வீட்டில்ன்ற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தினாங்க, பொண்டாட்டின்னு அவங்க சொல்லலை. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்போ கூட நான் ஒட்டு கேட்கல, நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பொண்டாட்டின்ற வார்த்தையை யார் முதல்ல எடுக்கிறது? விக்கல்ஸ் தான் எடுக்கிறாப்புல. விக்கல்ஸ் எடுத்துட்ட பிறகு தான் மறுபடியும் அந்த பாயிண்ட்டை நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் அப்படின்னு வர்றதுக்குள்ளேயே, என் பொண்டாட்டியை பற்றி நீ எப்படி பேசுவ, என் பொண்டாட்டி இங்கே கண்டஸ்டண்ட்டே கிடையாது, நீ எப்படி அவளை இழுப்ப, அதை பண்ணுவ இதை பண்ணுவேன்னு ஒரு மாதிரி வெடிக்கிறாப்புல. அப்பயும் அவங்க சொல்கிறாங்க, நான் அந்த பேரை இழுக்கலை, நீங்கள் தான் அந்த பேரை இழுத்தீங்க அப்படின்னும் பொழுது எங்கேயோ இருந்த கானாவினத்து உள்ளே ஓடி வர்றார். இப்போ என்னன்னா, கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் ஆகாது, கானாவினத்துக்கும் திவ்யாவுக்கும் ஆகாது, விக்கல்ஸ்க்கும் திவ்யாவுக்கும் ஆகாது, பல பேருக்கும் திவ்யாவுக்கும் ஆகலைங்க. பார்வதி மட்டும் இந்த இடத்துல உஷாராக வந்து ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விதத்தில் பார்வதியை பாராட்டலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன கான்டெக்ட்னே புரியல, அவங்க வேற ஒரு மைண்டில் இருக்காங்க, ஒதுக்கிட்டாங்க தனியாக.
கானா வினோத்து சம்மந்தமே இல்லாமல் வந்து எப்படி நீங்கள் அவங்க பொண்டாட்டி இழுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சண்டைக்கு வராப்புல. என்ன டீமு என்ன மேட்ச்சு எதுவுமே அவருக்கு தெரில. இப்படி எல்லாரும் கற்றுவோம், திவ்யாவும் கத்துறாங்க. திவ்யாவும் வந்து எக்ஸ்ட்ரீமாக பார்வதி பாட்டில் தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி இவங்களும் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கே போகுதுன்னா, திவ்யா வந்து நீங்கள் பேசுகிறத என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே தான் திவ்யா பண்ணுற தப்பு ஆரம்பம். திவ்யா மேலே எங்கே தப்பு இருக்குன்னா இந்த இடத்துல தான் தப்பு இருக்குது. இப்போ அரோராவுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே முடிக்கணுன்றது கிளியராக தெரியுது. ஆனால் திவ்யாவுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியுது, எங்கே முடிக்கணும்னு தெரியலை. அவங்க பார்வதி வந்து தாங்கிட்ட பேசாமல் ஓடும் பொழுது நீ வந்து முதுக காட்டிட்டு ஓடாத அப்படின்னு அரோரா பார்வதியை திவ்யா சொல்கிறாங்க. அப்படின்னா விக்கல்ஸ் மேட்டர்லையும் திவ்யா அதே தான் பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட பேச வரானா முதல்ல நம்ம அவனை பேச அலோவ் பண்ணணும், முதல்ல ரிசீவ் பண்ணணும். ஏன் ரிசீவ் பண்ணணும்? நீங்கள் அவனை பேச அலோவ் பண்ணால் மட்டும்தான் அவன் எக்ஸ்போஸ் ஆவான். இப்போது மனைவின்ற பொண்டாட்டின்ற வார்த்தையை நீங்கள் எடுக்கலை, அவர் தான் எடுத்தார். அது வந்து எப்படி தெரியுது? நீங்கள் பேச விட்டதுனால தெரியுது. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அவர்கிட்ட பேசவே, நான் மட்டும்தான் பேசுவேன், நான் பேசுகிறத நீ கேளு, நீ பேசுறதுனால கேட்க முடியாது அப்படின்ன உடனே அது தப்பு இல்லையா? யாராக இருந்தாலும் பேசுகிறத கேட்டுட்டு தான் நம்ம பதில் பேசணும். இப்படி நீங்கள் பண்ணுறதன் மூலமாக மக்கள் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர். இப்போ திவ்யானா தனித்துவமாக தெரிவாங்களான்னு கேட்டால் தெரிய மாட்டீங்க. இன்னொரு பார்வதி மாதிரி தான் திவ்யா வந்து தெரிவாங்க. அந்த ஒரு விஷயத்தை திவ்யா வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்றது முக்கியம், எங்கே முடிக்கணுன்றது அதை விட முக்கியம். இப்போ ஒரு 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 ப்ராப்ளமை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்கன்னா லெட் தெம் ஸ்பீக், ரிசீவ் இட், ரிசீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிவ் பேக் கொடுங்க, திரும்ப நீங்கள் பேசுங்க. யாரும் உங்களை பேச வேணான்னு சொல்லலை. இப்போ என்ன ஆயிடுச்சு, திவ்யா வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து வெடிக்கிறார். இப்போ விக்கல்ஸ் வந்து வெடித்து செதறாருன்னா தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு கோவத்துக்கு வந்து திவ்யா போயிடுறாங்க. புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு எல்லாருமே என்னை எதுக்காக சார்ஜ் பண்ணுறீங்க லிட்டரலாக அது வந்து அப்படி தான் இருக்குது. இப்போ திவ்யா வந்து பேச மாட்டேன்னு சொல்லி போனால் விக்கல்ஸ் வந்து விட்டுருக்கலாம், நான் எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இப்படி இப்படி தடுக்கிறாப்புல. அவங்க கையை தட்டி விட்டு போடுறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வராங்க. சாண்ட்ரா வந்து திவ்யா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. எல்லாரும் போய் திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே அமைதியாரு. அந்த இடத்துல கமருதினும் சண்டைக்கு போகிறாப்புல, கானா வினோத்தும் சண்டைக்கு வராப்புல, விக்கல்ஸ் ஒரு பக்கம் கத்துறாப்புல. இதுக்கெல்லாம் வந்து ஊம குசும்பி யார் தெரியுமா? அந்த சுபிக்ஷா தான். ஒரு நான் எப்பயுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு ஃபைனல் எபிசோடு ஒன்று நடந்து முடிக்குதுன்னா அதை இந்த சுபிக்ஷா வந்து விட மாட்டாங்க. அவங்கள பற்றி யாராச்சும் எதுனா ஒரு கருத்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எபிசோடு முடிச்சோன்னா அதை போய் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது, கேட்குறது, எதுக்காக அப்படி சொன்னீங்க, இது தேவையே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் மேலேயும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். சுபிக்ஷாவை இன்னைக்கு வெளியில் அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது. சரிங்களா? இப்போது விக்கல்ஸ் தப்பா திவ்யா தப்பான்னு கேட்டால் ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. லிட்ரலாக இவர் வந்து ஓவராக வந்து நடிக்கிறாப்புல. யார்? விக்கல்ஸ் வந்து ஓவர் ஆக்டிங். எதுக்கு இப்போ வந்து பேசும்பொழுது நான் உங்கள் காலில் விழட்டுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி அப்படி போகிறார். எதுக்கு? அப்போ எனக்கு இந்த ஹோல் சண்டேலேயே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, திவ்யா வந்து நீங்கள் நடிக்காதீங்க, இந்த ட்ராமாலாம் இங்கே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா விக்கல்ஸ் கிட்ட. அதுதான் எனக்கு பிடிச்சதே. இந்த ட்ராமா வேணான்னு சொன்னதை தான் எஃப்ஜே சொன்னாப்புல. எஃப்ஜேவும் அதே பாயிண்ட்டை சொன்னாப்புல. இந்த ட்ராமா பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. சபரிக்கு கோவம் வந்துருச்சு, இவர் கமருதுங்க கோவம் வந்துருச்சு. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் எமோஷன், உங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம், உங்களுக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸு, எனக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த பிரச்சனை வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னே தெரியாமல் எங்கேயோ போய் முடிஞ்சிருச்சு. திவ்யா ஒருத்தரை பேச விடாமல், அலோவ் பண்ணாமல், ரிசீவ் பண்ணாமல் பேசிக்கிட்டே இவங்க மட்டுமே கருத்து வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த வீட்டுக்குள்ளே அது வந்து தப்பான ஒரு விஷயம். அது வந்து அவங்க பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி திவ்யா தான் வந்து விக்கல்ஸினுடைய மனைவியை வந்து இழுத்து பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன். அவங்க சொன்னது உங்கள் வீட்டில் வந்து சொன்னதுனால கத்துறீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துனாங்க. விக்கல்ஸ் தான் நானும் என் மனைவியும் பேசுனதை நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அவங்க ரொம்ப நேரமாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, நான் அந்த பேர் இழுக்கல, நீங்கள் தான் இழுத்தீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. விக்கல்ஸு கேட்கவே இல்லை. நான் எங்கே இழுத்தேன்? நீங்கள் தான் இழுத்தீங்க. கானா வினோத்து அவங்க எங்கே இழுத்தான்? நீங்கள் தான் இழுத்தீங்க. அவங்க மனைவியை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்க? ஐயா கேமரா இருக்கு ஐயா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. ஸோ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து எக்ஸ்போஸ் ஆக வேண்டிய ஒரு நபர் கமருதீன்.
இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் கமருதீன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும். இவங்க 2 பேர் போட்ட சண்டையினால அந்த மொத்த மொமெண்ட்டுமே கெட்டு போச்சு. இப்போது பார்வதி மேலே மக்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி கார்டு வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு. கமருதீன் வந்து 2 பெண்களையும் யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் கமருதீன் வந்து ரொம்ப தரக்குறைவாக யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தரக்குறைவாக வந்து ஒரு பிரச்சனை வரும்போது 2 பெண்களுமே பேசுகிறாப்புல. அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ இவ்வளவு தான் இன்றைக்கி நான் பார்த்ததில் எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவு தான். இந்த சண்டை தேவையே இல்லாத ஒரு சண்டை, தேவையே இல்லாத ஆணி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சண்டையில் திவ்யா அவங்க ரிசீவ் பண்ணி பேசாமல் பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப தவறு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஓவர் பர்ஃபார்மன்ஸ். கனி போயிட்டாங்க, இங்கே வந்து சுபிக்ஷா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறவன் இங்கே இருப்பான் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது, இல்லையேங்க கனி போயிட்டாங்களேயோ, கனி போனது வந்து சேனலோட டிசிஷன். நீ தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அவளை காப்பாற்றி தான் என் கனியை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ விக்கல்ஸ்னுடைய டார்கெட் லிஸ்ட்டில் திவ்யா தான் டாப்பில் இருக்காங்க. இப்போதைக்கு நம்பர் 1 வந்து திவ்யா தான் இருக்காங்க. அதனால அவங்க வந்து திவ்யா ஏதாச்சும் எல்லா மனிதர்களும் தவறு செய்வாங்க. இன்னைக்கு திவ்யாவுடைய கெட்ட நாள். திவ்யா வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அதை அவங்க திருத்திக்கணும். எப்படா ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்போ போயிட்டு நம்ம வந்து அவங்களை அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் வந்து எச்ச வேலை. அதை வந்து விக்கல்ஸ் வந்து ஐயோ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், மன்னிச்சிருங்க, அழிச்சிருங்க. அதை இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து சில்லற வேலை. அதனால் விக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராகவே அதை கொண்டு போயிட்டார். இதுதான் நான் பார்க்குறது. 2 பேர் மேலேயுமே தவறு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை நான் ஜெனியூனாக தான் சொல்லியிருக்கேன், ஜெனியூனாக தான் பேசியிருக்கேன். இப்பயும் உங்களுக்கு திவ்யா பிஆராக தோன்றனா பிரச்சனை இல்லை. அங்கே என்ன எக்ஸாக்டாக நடந்ததோ அதை தான் நம்ம பேசுகிறோம். விக்ரம் வந்து ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறாரு, மனைவியை வந்து இழுத்து பேசுனது வந்து அவங்கன்னு சொல்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் திவ்யா நான் மட்டும்தான் பேசுவேன், நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாது. 1000 இருந்தாலும் சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்காக அந்த இடத்துல வந்து நின்னது வந்து நான் பாராட்டு. அவளை கொஞ்சம் தனியாக விடுங்க, அவளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொன்னதை நான் பாராட்டு. என்னதான் திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சண்டைனாலும் சாண்ட்ரா வந்து நின்று இருக்காங்க, நல்ல விஷயம். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.